வணக்கம். நியூஸ் 7 தமிழின் 8 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ராஜலட்சுமி கார்த்திக். தமிழகத்தில் உள்ள கீழமை நீதிமன்றங்களில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் தீர்ப்பு வழங்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கடந்த 1994ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் வெளியிட்ட அறிவிக்கையில் தமிழகத்தில் உள்ள கீழமை நீதிமன்றங்களில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் தீர்ப்பு வழங்கலாம் என தெரிவித்திருந்தது. இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் 2014ஆம் ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை விசாரித்த நீதிமன்றம் தமிழ் மட்டுமே தீர்ப்பு வழங்க உத்தரவிட்டது. இதற்கு எதிராக புதுச்சேரியை சேர்ந்த வழக்கறிஞர் வசந்தகுமார் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு தலைமை நீதிபதி அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது உத்தரவு பிறப்பித்த நீதிபதிகள் தமிழகத்தில் உள்ள கீழமை நீதிமன்றங்களில் தமிழ் மட்டுமல்லாமல் ஆங்கிலத்திலும் தீர்ப்பு வழங்கலாம் என தெரிவித்தனர். சென்னை வடபழனியில் தீ விபத்தில் 4 பேரை பலி கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த அனைவரும் பாதுகாப்பு கருதி வெளியேற்றப்பட்டுள்ளனர். சென்னை வடபழனியில் உள்ள 4 மாடி குடியிருப்பு ஒன்றின் கீழ்த்தளத்தில் வாகன நிறுத்தும் இடத்தில் நேற்று தீ விபத்து ஏற்பட்டது. அப்போது குடியிருப்பு வளாகத்துக்குள் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களில் பற்றிய தீ குடியிருப்புகளுக்கும் மலமளவென பரவியது. தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு 3 வாகனங்களில் விரைந்து சென்று தீயை போராடி கட்டுக்குள் கொண்டு வந்தனர். எனினும் தீ விபத்தில் மீனாட்சி, செல்வி, சிறுவன் சஞ்சய், சிறுமி சந்தியா ஆகிய 4 பேர் உயிரிழந்தனர். 6 பேர் படுகாயமடைந்தனர். இந்நிலையில் தீ விபத்து நேர்ந்த அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த 29 குடும்பத்தினர் பாதுகாப்பு கருதி வெளியேற்றப்பட்டுள்ளனர். மாநகராட்சி மற்றும் CMTA ஆய்வு செய்த பின்பே மீண்டும் அனுமதி வழங்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். விதிகளை மீறி யார் கட்டிடம் கட்டியிருந்தாலும் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை வடபழனி அடுக்குமாடி குடியிருப்பில் மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஜெயக்குமார் நிதி உதவி அளித்தார். உயிரிழந்த 4 பேரின் குடும்பத்தினருக்கும் தலா 1 லட்சம் ரூபாயை அவர் வழங்கினார். மேலும் தீக்காயமடைந்த 4 பேருக்கு தலா 50,000 ரூபாயும், சிறிய அளவில் தீக்காயமடைந்த 4 பேருக்கு தலா 25,000 ரூபாயும் அவர் அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயக்குமார், விதிகளை மீறி யார் கட்டிடம் கட்டியிருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கும் அமைச்சர்கள் சிலர் OPS அணிக்கு வரப்போவதாக முன்னாள் அமைச்சர் செம்மலை கூறியிருந்தார். ஆனால் அந்த தகவலில் உண்மை இல்லை என எடப்பாடி அணியை சேர்ந்த அமைச்சர்கள் செல்லூர் ராஜு மற்றும் ஜெயக்குமார் மறுத்துள்ளனர். இதுபற்றி அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை இனி பார்க்கலாம். வெளிப்படையாக சொல்லுகிறேன், அங்கே இருக்கிற அமைச்சர்கள் நிம்மதியாக இல்லை, அங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் நிம்மதியாக இல்லை. அதைத்தான் இங்கே சொன்னது செந்தில் பாலாஜி, தோப்பு வெங்கடாசலம், அங்கே கனகராஜ், கோவை கனகராஜ், சூலூர் கனகராஜ், இப்படிப்பட்டவர்களை சொன்னார்கள். இன்றைக்கும் சொல்லுகிறேன், 12 அமைச்சர்கள் தயாராக இருக்கிறார்கள், 35 MLAக்கள் தயாராக இருக்கிறார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் சார் யாரோ கேட்குறதுக்கெல்லாம் நீங்கள் பதில் இதெல்லாம் கேட்கலாம். இது ஒரு கேள்வியா? இதெல்லாம் கேள்வி இல்லாத ஒன்று. அதை எவரோ ஒருத்தர் சொல்கிறாரு, அவர் சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, யாரும் அந்த மாதிரி கிடையாது, அந்த மாதிரி இல்லை. ஓட்டப்படகை உப்பு வச்சு அடைச்சாங்களாம். அதனால் 98% பார்த்தீங்கன்னா முழுமையான அளவுக்கு நாங்கள் ஒற்றுமையோடு இருக்கிறோம். கட்சியிலையும் ஆட்சியிலையும் கட்சிக்காரங்க தலைமைகள் நிர்வாகிகள்லேருந்து, மாவட்ட செயலேருந்து, MP-லேருந்து, அதே போல் MLA-லேருந்து எல்லாமே அம்மா ஆட்சி 2021 வரல தொடரணும், 2021 வரல. அதுக்கு பிறகு மக்களை சந்திச்சுட்டு மீண்டும் நாங்கள் வருவோம் தான் தெளிவாக சொல்கிறோம். அதனால் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள்கிட்ட இருக்கிறவங்கள திருப்தி படுத்துறதுக்கு வேணால் சொல்லலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கே வர்றதுக்கு நிறைய முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுவும் விரைவில் நடக்க இருக்கின்றது. எனவே அதை தடுப்பதற்கு வேண்டுமானால் அவருடைய கூட்டாக இருக்கலாம். அதிமுகவின் இரு அணிகளிடையே விரைவில் சுமூகமாக பேச்சுவார்த்தை நடைபெறும் என மக்களவை துணை சபாநாயகரும் அதிமுக MP-யுமான தம்பிதுரை தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். தேர்தல் என்பது அம்மாவுடைய அந்த எண்ணங்களை நிறைவேற்றும் வகையிலும், புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய எண்ணங்களை நிறைவேற்றும் வகையிலும் நாம் ஒன்றுபட்டு நாம் செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அது செயல்படும் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆகவே ஒற்றுமை எந்த நேரத்திலும் ஏற்படும். நான் அடிக்கடி சொன்னது போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது கிடையாது.
முதியோர் ஓய்வுத் தொகை பெறும் 30 லட்சம் பயனாளிகளுக்கு 4200 கோடி ரூபாய் தொகுப்பை வங்கிகள் மூலம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வருவாய்த்துறை அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்துள்ளார். சென்னை ஏழகத்தில் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் நிலை மற்றும் நில சீர்திருத்த வருவாய் அலுவலர் கூட்டம் அமைச்சர் உதயகுமார் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் உதயகுமார், கல்வி கூடங்கள், மருத்துவமனைகள் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள உபரி நிலங்கள் அரசுடைமையாக்கப்பட்டு மக்களுக்காக பயன்படுத்தும் என்றார். மேலும் ஓய்வூதியம், கைம்பெண்கள் உதவித்தொகை உள்ளிட்ட 9 பிரிவுகளில் வழங்கப்படும் நிதி உதவிகள் பெற தகுதி உடையவர்களை கண்டறிதல் மற்றும் தகுதியற்றவர்களுக்கு எழுத்துப்பூர்வமாக விளக்கம் அளிக்கவும் கூட்டத்தில் ஆலோசனை வழங்கப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் தடையின்றி நம்முடைய ஓய்வூதியங்கள், சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிற ஓய்வூதியங்கள் முதியோர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, விதவைகளுக்கு, கைம்பெண்களுக்கு 9 பிரிவுகளில் வழங்கப்படுகிற அந்த திட்டம் தடையின்றி கிடைப்பதற்கும், தகுதியுள்ள பயனாளிகள் அனைவருக்கும் உடனடியாக அதை ஆய்வு செய்து அவர்களுக்கு வழங்குவதற்கும், தகுதியில்லாத பயனாளிகளுக்கு உரிய விளக்கங்களை அவர்களுக்கு எழுத்துப்பூர்வமாகவே தெரிவிப்பதற்கும் அவர்களுக்கான பயிற்சி முகாம் காலையிலே தொடங்கப்பட்டது. உயர்நீதிமன்ற நீதிபதி மேற்பார்வையில் சுப்பிரமணியன், கனகராஜ் ஆகியோர் மரணங்களை விசாரிக்க முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு நெருக்கமான கான்ட்ராக்டர் சுப்பிரமணியன் வீட்டில் நடைபெற்ற சோதனையில் முக்கிய ஆவணங்களை வருமான வரித்துறை அதிகாரிகள் கைப்பற்றியதாகவும், அமைச்சருக்கு எதிராக கிடைத்த ஆதாரங்களுக்கு முக்கிய சாட்சியாக இருந்த சுப்பிரமணியன் தற்கொலை ஒட்டுமொத்த விசாரணையும் திசை திருப்பும் விதத்தில் அமைந்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். எனவே சுப்பிரமணியன் மரணம் மற்றும் கொடநாடு இல்லத்தில் நடைபெற்ற கொலை, கொள்ளை வழக்கில் தொடர்புடையதாக கருதப்பட்ட ஜெயலலிதாவின் ஓட்டுநர் கனகராஜ் மரணம் தொடர்பாக உயர்நீதிமன்ற நீதிபதி மேற்பார்வையில் விசாரிக்க முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். வருமான வரி சோதனையின் அடிப்படையில் வருமான வரித்துறை அலுவலகத்தில் 4வது முறையாக சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்தார். நடிகர் சரத்குமார் வீடு மற்றும் அலுவலகங்களில் கடந்த மாதம் 7ஆம் தேதியும், அவரது மனைவி ராதிகாவிற்கு சொந்தமான ராடன் நிறுவனத்தில் கடந்த 11ஆம் தேதியும் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். இந்த சோதனையை தொடர்ந்து இருவருக்கும் வருமான வரித்துறை நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பியது. அதன்படி இருவரும் ஆஜராகி தங்கள் விளக்கமளித்த நிலையில் இன்று 4வது முறையாக சரத்குமார் நேரில் ஆஜரானார். காலை 11:30 மணி முதல் மாலை 6 மணி வரை சுமார் 7 மணி நேரம் வருமான வரித்துறை அதிகாரிகள் நடிகர் சரத்குமாரிடம் விசாரணை நடத்தினர். தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் செயல்படும் கிளப், ஹோட்டல்களில் மது விற்பனைக்கு இடைக்கால அனுமதி வழங்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் மதுக்கடைகள் மட்டுமல்லாமல் கிளப், ஹோட்டல்களிலும் மது விற்பனைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்தது. இதை எதிர்த்து தமிழ்நாடு, புதுச்சேரி, அருணாச்சல பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த பார் உரிமையாளர்கள் தாக்கல் செய்த மனு நீதிபதி கெஹர் தலைமையிலான அமர்வு முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் மதுக்கடைகள் போல் இல்லாமல் கிளப்புகளில் உறுப்பினர்களுக்கு மட்டுமே மதுபானம் விற்கப்படுவதாகவும், வழக்கில் இறுதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் வரை மது விற்பனைக்கு இடைக்கால அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் வாதாடப்பட்டது. எனினும் இதற்கு அனுமதி மறுத்த நீதிபதிகள் அனைத்து மனுக்களையும் விசாரித்து தீர்ப்பளிக்கப்படும் என தெரிவித்தனர். மேலும் வழக்கு விசாரணையை ஜூலை 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். முதுநிலை மருத்துவ பட்ட மேற்படிப்பில் பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு இன்று தொடங்கியது. தமிழகத்தில் உள்ள 13 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதுநிலை மருத்துவ பட்ட மேற்படிப்பிற்கு 762 இடங்கள் உள்ளன. இவற்றில் இந்த ஆண்டு பொது பிரிவினருக்கான முதற்கட்ட கலந்தாய்வு இன்று தொடங்கியது. இதற்கு 1412 மருத்துவர்கள் அழைக்கப்பட்டுள்ளனர். இன்று தொடங்கியுள்ள இந்த கலந்தாய்வு வரும் 11ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்நிலையில் 2ஆம் கட்ட பொது கலந்தாய்வு எப்போது என்பது அடுத்த வாரம் அறிவிக்கப்பட உள்ளது. MD, MS மற்றும் டிப்ளமா முதுகலை பட்டப்படிப்பிற்கான கவுன்சிலிங் நேற்றிலிருந்து நடந்து கொண்டிருக்கிறது. அது 8 முதல் 11 வரை 4 நாட்கள் நடைபெறும். நேற்று மாற்றுத்திறனாளிகளுக்கான கவுன்சிலிங் நடந்தது. இதில் 10 பேருக்கு இடம் கிடைத்தது. இன்று 400 பேரை அழைத்திருக்கிறோம். மொத்த இடங்கள் 562 டிகிரியும் 200 டிப்ளமா சீட்டுகளும் உள்ளன. இதில் 10 சீட் நேற்று நிரப்பப்பட்டது.
மீதி உள்ள இடங்களுக்கு இன்று கவுன்சிலிங் நடைபெறும். நீட் ஸ்கோர் வந்து 1148.4 டெசிபிள்ஸ் இருந்தது. இப்போ வந்து தமிழ்நாடு ஸ்டேட்டில் வந்து கன்வெர்ட் பண்ணக்கப்புறம் நான் ரேங்க் 17ல் இருக்கேன். நான் கண்டிப்பாக எனக்கு ஃபேவரபுளாக இருக்குது. மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான அழகர் வைகை ஆற்றில் இறங்கும் விழா நாளை நடைபெற உள்ளது. இதற்காக இன்று மதுரை வருகை தந்த அழகருக்கு எதிர் சேவை என்னும் வைபோகம் நடைபெற்றது. பட்டாடை உடுத்தி கையில் வேல்கம்புடன் கள்ளழகர் வேடம் கொண்டு அழகர் கோவிலில் இருந்து மதுரை நோக்கி அழகர் நேற்று புறப்பட்டார். தங்க பல்லக்கில் பக்தர்கள் புடைசூழ மதுரை வந்த கள்ளழகரை பக்தர்கள் எதிர்கொண்டு வரவேற்கும் எதிர் சேவை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. கையில் விளக்கேற்றி பக்தர்கள் அழகருக்கு வரவேற்பு கொடுத்தனர். இதனைத் தொடர்ந்து மதுரையின் பல்வேறு பகுதிகளில் எழுந்தருளும் கள்ளழகர் இரவு தள்ளாக்குளம் பெருமாள் கோவிலை வந்தடைகிறார். அங்கு அவருக்கு நள்ளிரவு திருமஞ்சனம் நடக்க உள்ளது. இதனைத் தொடர்ந்து நாளை காலை ஆண்டாள் சூடி கொடுத்த திருமாலையை ஏற்றுக்கொண்டு தங்க குதிரை வாகனத்தில் வைகை ஆற்றுக்கு புறப்படும் கள்ளழகர் காலை 6:15 மணிக்கு மேல் 7 மணிக்குள் வைகை ஆற்றில் இறங்குகிறார். இத்திருவிழாவில் சுமார் 5 லட்சம் பக்தர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மாவட்ட நிர்வாகம் செய்துள்ளதாக மாவட்ட ஆட்சியர் வீரராகவரா தெரிவித்துள்ளார். விழுப்புரம் கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவையொட்டி நடைபெற்ற தாலி கட்டும் கொள்ளும் நிகழ்ச்சியில் ஏராளமான திருநங்கைகள் பங்கேற்று தாலி கட்டி கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கூவாகத்தில் கூத்தாண்டவர் கோவில் திருவிழா கடந்த மாதம் 25ஆம் தேதி தொடங்கியது. இந்த விழாவில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமான திருநங்கைகள் பங்கேற்றனர். விழாவின் முக்கிய நிகழ்வான தாலி கட்டிக் கொள்ளும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த திருநங்கைகள் கலந்து கொண்டு அரவானை கணவனாக ஏற்று தாலி கட்டிக் கொண்டனர். பெட்ரோல் பங்குகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை அளிக்கும் முடிவை கைவிடுவதாக தமிழக பெட்ரோலிய பொருட்கள் விற்பனையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அச்சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் கோரிக்கையை ஏற்று இந்த முடிவை தாங்கள் எடுத்துள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் முரளி, பொதுச் செயலாளர் ஹைதர் அலி ஆகியோர் விடுத்துள்ள கூட்டறிக்கையில் தெரிவித்துள்ளனர். மே 14 முதல் ஞாயிறுதோறும் விடுமுறை அளிப்பது என்ற முடிவு கைவிடப்படுவதால் இனி அனைத்து நாட்களிலும் பெட்ரோல் பங்குகள் வழக்கம் போல் இயங்கும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.